சென்னையில் பீகார் இளைஞரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் அவரின் மனைவி மற்றும் குழந்தையையும் கொன்றுவிட்டதாக கைதானவர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய கொலைபாதக சம்பவத்தில் அடுத்தடுத்து நடந்தது என்ன? வடமாநில இளைஞரை நண்பர்களே திட்டமிட்டு தீர்த்து கட்டிய அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் மேலும் இருவரை கொலை செய்தது சென்னையை உலுக்கியிருக்கிறது. சிசிடிவி மூலம் சிக்கிய கும்பல் மொத்த குடும்பத்தையும் காவு வாங்கியதன் பகீர் பின்னணி என்ன? சென்னை அடையாற்றில் உள்ள இந்திரா நகர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பகுதி. இங்கு 1வது அவென்யூ சாலையில் கடந்த 26ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் 2 பிளாஸ்டிக் சாக்கு மூட்டைகள் கிடந்துள்ளன. அவற்றிலிருந்து ரத்தம் வடிந்துள்ளது. அதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் அடையாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றுள்ளனர். அவர்கள் சாக்கு மூட்டையை திறந்து பார்த்தபோது ஆண் ஒருவரை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசிச் சென்றது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க வடமாநில இளைஞர் என்பது தெரிய வந்தது. அவரை கொடூரமாக கொலை செய்து பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் வீசிச் சென்றது யார்? கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார்? எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 இளைஞர்கள் பைக்கில் சாக்கு மூட்டையை கொண்டு வந்து சாலையோரம் வீசிவிட்டு சென்றது பதிவாகியிருந்தது. அந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட இளைஞரின் பேன் பாக்கெட்டில் இருந்த பேப்பரை போலீசார் கைப்பற்றினர். அதில் குறித்து வைத்திருந்த சில செல்போன் எண்களை தொடர்பு கொண்டனர். அவற்றில் ஒன்று அடையாறில் உள்ள தனியார் செக்யூரிட்டி அலுவலகம் என்பது தெரிய வந்தது. உடனே அங்கு நேரில் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் பீகாரைச் சேர்ந்த கௌரவ்குமார் என்பது தெரிய வந்தது. 24 வயதான அவர் அண்மையில் தனது மனைவி முனிதா குமாரியுடன் சென்று காவலாளி வேலை கேட்டுள்ளார். அதற்கு தற்போதைக்கு வேலை எதுவும் காலியாக இல்லை என்று செக்யூரிட்டி நிறுவனம் கூறியுள்ளது. பின்னர் தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளி வேலைக்கு கௌரவ்குமார் சேர்ந்துள்ளார். வேலை கிடைத்ததும் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் அங்கேயே தங்கியுள்ளார். விசாரணையில் எந்த ஒரு துப்பும் கிடைக்காமல் தொய்வு ஏற்பட்ட நிலையில் அத்துடன் கௌரவ்குமாரின் மனைவியும் குழந்தையும் காணாமல் போயுள்ளனர். இதனால் சந்தேகத்தின் பேரில் கௌரவ்குமாரின் நெருங்கிய நண்பர் உட்பட 9 பேரை பிடித்து போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியது. கௌரவ்குமாரை கொலை செய்ததுடன் அவரின் மனைவி மற்றும் குழந்தைகளையும் கொன்றுவிட்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனையடுத்து இருவரின் உடல்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். அடையாறு கெனால் ரோடு, முகத்வாரம், கூவம் ஆற்றங்கரை ஓரம், பெருங்குடி குப்பை கிடங்கு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக தேடினர். அப்போது குழந்தையின் சடலம் அடையாறு மத்திய கைலாஸ் ஆற்றங்கரையோரம் கண்டெடுக்கப்பட்டது. அது 2 வயது ஆண் குழந்தை என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை கொலை செய்தது ஏன்? உடலை வெவ்வேறு இடத்தில் வீசி குழப்பம் ஏற்படுத்தியது ஏன் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். பீகார் இளைஞர் கொலை செய்யப்பட்டு உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வீசிய வழக்கில் அவரின் மனைவி மற்றும் குழந்தையை நண்பரே தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து கொலை செய்த சம்பவம் சென்னையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.